கடந்த 53 ஆண்டு காலமாக திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுடனேயே எங்களுடைய பயணங்கள் இருந்தது. கடந்த 5.5 ஆண்டு காலமாக மட்டும் நாங்கள் கட்சி ரீதியாக அவரிடமிருந்து நானும் எனது தந்தையும் எங்களது குடும்பத்தை சேர்ந்த சிலரும் நாங்கள் விலகியிருந்தோம். அது ஒரு கால சூழ்நிலை காரணமாக தற்பொழுது அவர் எடுத்த தவறான முடிவினால் நான் மீண்டும் தாய் கழகமான அஇஅதிமுகவில் கடந்த 9ஆம் தேதி அன்று மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து என்னை மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்து கொண்டேன். இங்கே பல செயல்பாடுகள் தவறாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. பல நபர்களிடம் பணம் பெற்று இன்னும் திருப்பி தரவில்லை என்று பல பேர் என்னிடம் புகார்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். கடந்த 1980 1977 முதலாக சத்தியமங்கலத்திலே போட்டியிட்டு எனது சித்தப்பா திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 1980 எனது சின்னத்தாத்தா திரு கே.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே காங்கிரஸில் போட்டி போடும் பொழுது அவர் நினைத்திருந்தால் மீண்டும் சத்தி தொகுதியிலே போட்டியிட்டிருக்கலாம். ஆனால் அவரது சித்தப்பாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் அன்றைய தினம் இங்கே கோபி தொகுதி வேண்டும் என்று கேட்டு பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் கேட்டு பெற்று இங்கே ஒரு போட்டியை உருவாக்கி இங்கே எங்களது உறவுகளுக்குள் மிகப்பெரிய ஒரு பிளவுகளை ஏற்படுத்த காரணமாகவும் இருந்தார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இங்கே கோபி சட்டமன்ற தொகுதியிலே எனது பணிகளை துவக்க இருக்கின்றேன். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்ன கட்டளைகளை இடுகின்றாரோ அந்த கட்டளைகளை ஏற்று தொடர்ந்து இங்கே பணியாற்ற இருக்கின்றோம். அவர் வயதான காலத்திலே இங்கே அஇஅதிமுகவிலே யாரையும் முன்னேற விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது டிவிகேவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை முன்னேற விடாமல் செய்யும் பணியை துவக்கி உள்ளார் என்ற தகவல்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நான் என்றும் கழக பணியில் இணைத்துக்கொண்டு இங்கே இரட்டை இலையிலே யாரை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர் நிச்சயமாக 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே வெற்றி பெறுவார். அதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலத்தில் அவர் சித்தப்பா தோக்கடிக்கிறதுக்காக இங்கே நின்று சொல்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அதே நிலைப்பாட்டுக்காக தான் வந்திருக்கீங்களா சார்? அது கட்சி தலைமை தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் என்ன கட்டளைகளை இடுகிறார்களோ அந்த பணிகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செங்கோட்டையன் அவர்கள் ஏராளமான கட்சிக்காரர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது குறித்த விவரங்களை நீங்கள் வெளியிட இருக்கிறீங்களா? அந்த பட்டியல் இன்னும் ஒரு சில தினங்களிலே பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவரையும் அழைத்து அந்த பட்டியல் வெளியாகும். எதுக்காக பணம் வாங்கியிருக்காரு சார்? அது நீங்கள் அவர்களிடம் தான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். கட்சி நிர்வாகிகள்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்த நிர்வாகிகிட்ட வாங்கியிருக்காங்களா சார்? அதிமுகவில் இருந்த நிர்வாகிகளிடமும் வாங்கியிருக்கின்றார்கள், பொதுமக்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள், உறவினர்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள், நண்பர்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள். எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் சார்? அது பட்டியல் வெளியிடும் பொழுது உங்களுக்கு சரியான தகவல் தெரிவிக்கப்படும். இன்னும் அது போன்ற கம்ப்ளைண்ட்டுகள் வரவில்லை. ஆனால் வாய்மொழியாக எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரடியாக அவரே தான் வாங்கியிருக்காரு சார். உங்களுக்கு பட்டியல் சமர்ப்பிக்கப்படும். திமுகவிலிருந்து விலகி வந்ததுக்கு காரணம் என்ன? திமுக திமுகவிலே கோபி சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலே இங்கே ஈரோடு வடக்கு மாவட்ட திமுகவினுடைய செயலாளர் திரு நலசிவமாருடைய செயல்பாடுகள் மிக மோசமான நிலைமையில் இருக்கின்றது. எந்த ஒரு திமுக தொண்டர்கள் கூட ஒரு நல்ல பலன்களை அடையவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று விசாரித்து கொள்ளலாம். இங்கே பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளும் அங்கே கழக தொண்டர்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளையும் ஒரு செயல்பாடுகளை கூட இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி
மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுகவில் சேர்ந்திருக்கின்றேன். சார் ஒருவேளை அவர் கே செங்கோட்டையன் சார் நீங்கள் தாவேக்கல் நிற்கிற பட்சத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது சார்? ஏன்னா 2 பேரும் ஒரே உறவினர்கள் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன? ஒருவேளை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் எனது பெயர் சட்டமன்ற வேட்பாளருக்கு அறிவிக்கப்பட்டால் 1980 நடந்த சரித்திரம் மீண்டும் திரும்பும் என்பதை சித்தப்பாவை தோற்கடித்தார். நான் எனது சித்தப்பாவை தோற்கடித்தேன். கோபி மக்கள் ஏன் திரு செங்கோட்டையனை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் திருச்செங்கோ குமரபாளையம் தொகுதிக்கு செல்லுங்கள். அங்கே தங்கமணியுடைய தொகுதி எவ்வாறு இருக்கின்றது என்பதை பாருங்கள். நீங்கள் சேலத்திற்கு செல்லுங்கள். சேலம் மாநகர் சேலத்திலே எவ்வாறு அவர்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எடப்பாடி தொகுதிக்கு செல்லுங்கள். எடப்பாடி தொகுதி எவ்வளவு முன்னேற்றங்கள் அடைந்திருக்கின்றன. இங்கே கடந்த காலங்களிலே குறிப்பிடத்தக்க அளவிலே எந்த விதமான ஒரு பணிகளையும் 9 முறை எம்எல்ஏயாக இருந்து கொண்டு குறிப்பிடத்தக்க அளவிலே செய்யவில்லை. ஏன் கோபியை ஒரு மாவட்டமாக கூட அவர் ரெவென்யூ அமைச்சராக இருந்த பொழுது கூட மாண்புமிகு அம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்திருந்தால் கோபிச்செட்டிப்பாளையத்தை தனி மாவட்டமாக அறிவித்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு நல்ல முயற்சிகளை கூட எடுக்கவில்லை.